இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஆல்பினிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெலனின் குறைபாடால் கண், முடி, அப்புறம் உடம்புலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக மாறிடும். நம்மளே கூட நிறைய டைம் இந்த மாதிரியான பர்சன்ஸை பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமூகத்தில் அவங்களுக்கும் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையை ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துருது. அவங்கள மன வருத்தம் அப்படின்றது ஏற்பட்டுது இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காகவும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் இது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது வந்து பேய், இது வந்து ஒரு பிசாசு, இது வந்து இறைவனால் சபிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகளை உருவாக்கி வச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களை கொலை பண்ணுறதுன்றதே வழக்கமாக வச்சுக்கிறாங்களாம். அதுலேயும் தான்சானியா, புருண்டி இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான தரவுகள்லாம் வெளில வர இது உலக நாடுகளில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த 2013 ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது சரி இதுக்கு ஒரு விழிப்புணர்வு தினத்தை உருவாக்கினோம், இது வந்து ஒரு தொத்து வியாதியோ இல்லை அவங்க பேயோலாம் கிடையாது அப்படின்ட்டு தான் மக்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. அது மாதிரி 2014 இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 13.